ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு லாஸ்ட் அகாடமி. இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா 10th ஸ்டாண்டர்ட் மேக்ஸோட எக்ஸாம்பிள் 1.1 தான் பார்க்க போறோம். ஓகே, எக்ஸாம்பிள் 1.1ல என்ன கொடுத்துருக்காங்க? ஏ அப்படின்ற செட்ல 1, 3, 5 அப்படின்னு 3 எலிமெண்ட் கொடுத்துருக்காங்க. பின்ற செட்ல 2 and 3 2 எலிமெண்ட் கொடுத்துருக்காங்க. ஓகேவா? இப்போ கொஸ்டின் வந்து 3 சப்டிவிஷனா பிரியுது. ஃபர்ஸ்ட் என்ன? ஃபைண்ட் ஏ கிராஸ் பி அண்ட் பி கிராஸ் ஏ. ஃபர்ஸ்ட் ஏ கிராஸ் பி, பி கிராஸ் ஏ கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிச்சிடலாமா? ஏ கிராஸ் பி போடுறேன். ஏவோடது தான் ஃபர்ஸ்ட் நான் எழுதணும், ஏன்னா இங்க ஏ கிராஸ் பி தான் இருக்கு. ஓகே, ஃபர்ஸ்ட் ஏவோடது எழுதியாச்சு, நெக்ஸ்ட் பியோடது எழுதியாச்சு. இங்க நடுவில் கிராஸ் சிம்பிள் கொடுத்துருக்கோம், கிராஸ் சிம்பிள் போட்டாச்சு. இப்போ என்ன பண்ணோம்னா ஃபர்ஸ்ட் இந்த டிஜிட் இருக்கா, இது வந்து இவங்க கிட்ட போய் மீட்டிங் போகுது. ஸோ 1, 2. நெக்ஸ்ட் அதே 1 இந்த 3 கிட்டையும் போய் மீட்டிங் போகுது. 1, 3. ஓகே, 1 தான் முடிஞ்சிச்சான்னு கேட்டால் கிடையாது. பேலன்ஸ் 3, 5 இருக்குல்ல, அதுக்கும் சேம் ப்ராசஸ் தான் பண்ணும். ஸோ 2 போய் 3 3 போய் 2 கூட மீட் பண்ணுது. ஸோ 3, 2. நெக்ஸ்ட் 3 போய் 3 கூட மீட் பண்ணுது. 3, 3. சேம் லைக் 5 போய் 2 மீட் பண்ணுது. 5, 2. 5 போய் 3 மீட் பண்ணுது. 5, 3. ஓகே, இப்படிதான் செட் வந்து மல்டிபிள் பண்ணும்போது ஃபார்ம் ஆகும். ஓகேவா? ஸோ இப்போ நெக்ஸ்ட் என்ன எழுதணும்? பி செட் வந்து எழுதணுமா? இங்க வந்து ஃபர்ஸ்ட் ஏ கிராஸ் பி, அதனால ஏ வேல்யூ இங்க எழுதினா பி வேல்யூ இங்க எழுதினா. ஆனா இங்க என்ன கேட்டிருக்காங்க? பி கிராஸ் ஏ. அப்போ இங்க பி வேல்யூவும் இங்க ஏ வேல்யூ எழுதணும். ஸோ இப்போ ஒரு நம்பரா கிராஸ் பண்ணலாம். 2ன்றத 1 போய் மீட் பண்ணும், 3 போய் மீட் பண்ணும், 5 போய் மீட் பண்ணும். ஓகே, 2, 1, 2, 3, 2, 5. ஓகே, நெக்ஸ்ட் 3யும் அதே மாதிரி 1 போய் மீட் பண்ணும், 3 போய் மீட் பண்ணும், 5 போய் மீட் பண்ணும். 3, 1, 3, 3 and 3, 5. ஓகேவா? அவ்வளவுதான். ஏ கிராஸ் பி அண்ட் பி கிராஸ் ஏவோட ஆன்சர் கண்டுபிடிச்சாச்சு. ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன் ஓவர். செகண்ட் என்ன கேட்டிருக்காங்க? இஸ் ஏ கிராஸ் பி ஈக்குவல் டு பி கிராஸ் ஏ ஈக்குவலா அப்படின்னு கேட்குறாங்க. இஃப் நாட் ஒய், அப்படி இல்லைன்னா ஏன்றதையும் ஸ்டேட் பண்ணுங்கன்னு சொல்லியிருக்காங்க. இந்த ஏ கிராஸ் பியும் பி கிராஸ் ஏவும் ஒரே மாதிரியா இருக்கு? கிடையவே கிடையாது. இங்க பாருங்க, இங்க 1, 2 இருக்கு, ஆனா இங்க 2, 1 இருக்கு. நம்பர் ஒன்று தானே மேம், பிளேஸ் தானே வேற அப்படின்னா கிடையாது. மேக்ஸ்ல எந்த பிளேஸ்ல எது இருக்கோ அந்த பிளேஸ்ல அது இருந்தாதான் வேல்யூ. ஓகே, இது ஆப்போசிட்டா இருக்கு. இங்க 1, 3 இருக்கு, இங்க 3, 1 இருக்கு. ஸோ திஸ் இஸ் நாட் ஈக்குவல். ஏ கிராஸ் பி நாட் ஈக்குவல் டு பி கிராஸ் ஏ. அதுக்கு எக்ஸாம்பிள் லைட்டா இங்க 2 சொல்றோம். 1, 2 இங்க இருக்கு, ஆனா இங்க 2, 1 இருக்கு. இப்படி மாத்தி மாத்தி இருக்கு அப்படின்னு எக்ஸாம்பிள் சொல்லி முடிக்கிறோம். தேர்ட் கொஸ்டின் என்ன கேக்குறாங்க? ஷோட் தட் n of a cross b equal to n of b cross a equal to n of a into n of b ன்னு கேக்குறாங்க. n ofனா என்ன? நம்பர் ஆஃப் எலிமெண்ட்ஸ். ஓகேவா? நம்பர் ஆஃப் எலிமெண்ட்ஸ் இன் a cross b, நம்பர் ஆஃப் எலிமெண்ட்ஸ் இன் b cross a, நம்பர் ஆஃப் எலிமெண்ட்ஸ் இன் a cross நம்பர் ஆஃப் எலிமெண்ட்ஸ் இன் b ன்னு சொல்றாங்க. ஓகேவா? இந்த a cross b ல எத்தனை எலிமெண்ட் இருக்கு? 1, 2, 3, 4, 5, 6 இருக்கு. ஓகேவா? b cross a ல 1, 2, 3, 4, 5, 6 இருக்கு. n of a ல எலிமெண்ட்ஸ் எவ்வளவு வேணும்? இங்க எத்தனை இருக்கு கொடுத்துருக்கான்? 1, 2 and 3. அப்ப n of a ஓட எலிமெண்ட் என்ன? 3. n of b ஓட எலிமெண்ட் 2. இங்க 2 தானே இருக்கு, 2 டிஜிட் தானே இருக்கு, ஐ மீன் 2 நம்பர். ஸோ 2. ஓகேவா? இப்போ கொடுத்துருக்கிறதுல அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணுங்க. நான் இங்க சப்ஸ்டியூட் பண்ணி காட்டுறேன்னு வச்சுக்கோங்களேன். இதோ இங்க பண்றேன். ஓகே, n of a cross b 6, n of b cross a 6 ஈக்குவல் டு இதுவும் ஈக்குவல் ஆயிருச்சு. n of a எத்தனை இருக்கு? 3. n of b என்ன? 2. அப்ப இதையும் பண்ணா என்ன வரும்? இதுவுமே 6 தான். ஸோ அப்ப மூணுமே சேம் நம்பர் தான் அப்படின்றத ஹென்ஸ் ப்ரூவ்ட் அப்படின்னு நம்ம மென்ஷன் பண்றோம். தேங்க்யூ.